எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு ஏங்க என்னாச்சு? இல்லை சுகந்தி, நான் ஏதாவது சொல்ல போய் நீ அவங்ககிட்ட போய் கேட்டுட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். வீடு எதுவும் இல்லை. முதல்ல என்னன்னு சொல்லுங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். இல்லை சுகந்தி, நீ ஒரு வாரமாக ஊருக்கு போயிருந்தல, அந்த கேப்பில் எங்கள் அண்ணி வந்து உன்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பாங்க போல இருக்கு. அதில் லிப்ஸ்டிக்கு க்ரீம் அது இதெல்லாம் வச்சிருப்பல, எங்கள் அம்மாட்ட போய் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னங்க போட்டு கொடுக்கறதுக்கு இருக்கு? இப்போலாம் ஜென்ரலாக எல்லா கேர்ள்ஸும் யூஸ் பண்ணுறது தானே இது. அதெல்லாம் ஓகே தான். எரியிற நெருப்பில் எண்ணெய் தூக்கி ஊற்றுற மாதிரி எங்கள் அம்மாட்ட போயிட்டு, இங்கே பாருங்க உங்கள் பையன் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கி தராரு, இதெல்லாம் உங்கள் பையன் பாருங்க எப்படி வாங்கி தந்துட்டு இருக்காருன்னு சொல்லி 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏன்ட்ட வந்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா வீண் செலவு பண்ணுறீங்க, இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்க, அது இதுன்னு ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஏங்க உங்க அன்னைக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? அவங்க பெரிய மருமகளை நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க தான். அதுக்காக எண்ணெயை போட்டு கொடுத்து நல்ல பேர் எடுக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. ஏங்க நானாவது லோக்கல் ஷாப்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன். உங்க அண்ணி மாதிரி நான் என்ன ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நானும் அவங்கள மாதிரி நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா 1008 விஷயம் இருக்குங்க. ஆனா எனக்கே தலைக்கு மேல வேலை இருக்கு. இதெல்லாம் எனக்கு எதுக்குங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்க ரூம்ல இல்லாதப்போ அவங்க ரூம்குள்ளார வந்து இதெல்லாம் நோட் பண்றது, இதெல்லாம் பாக்குறது அப்படின்றது வந்து பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் மேனஸ். அது கூட உங்க அன்னிக்கு தெரியாது. அப்படியே என்னை போட்டு கொடுத்துதான் உங்க அண்ணி நல்ல பேர் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா வாங்கிட்டு போட்டுங்க. ஆனா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் உங்க அண்ணியோட ரியல் ஃபேஸ் தெரியதான் போகுது. தயவு செஞ்சு நீ எதுவும் கேட்டுறாதா என்கிட்ட. சேச்சே, இதெல்லாம் நான் போய் எதுக்குங்க கேட்க போறேன்? ஃப்ரீயா விடுங்க.